ஏய் ரவி, என்னப்பா நீங்க உட்கார்ந்து இருக்கிற? மல்லிகா வீட்டுக்கு போனோம்ல, நேரமாச்சு. எவ்வளவு அக்கறை பாரு. என்ன ஏன் என்னய்யா நான் சொல்லாம போயிட்டா அப்புறம் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முந்தையே ஓடி போயிட்டான் பாத்தியான்னு. ரெண்டு பக்கம் பேசப்பா நீ. எவ்வளவு நாளி ஆச்சு? சரி சொல்லிட்டேல, கிளம்பு. வெற்றியோட திரும்பி வரணும். நீ போனாலே வெற்றி தானே. தெரியாது தெரியாது என்ன கொலை மாட்டாத. எங்க சொல்றேன் சொல்லு. மல்லிகாவே நாகராஜியா வந்து இது என்ன சூழ்ச்சி? ஏன் நீ ஏமாத்துறீங்க? எதுக்காக இந்த புது இடத்தை கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுக்கா, நீயாவது சொல்லு. இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே பதில். மல்லிகா, உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? அதை தடுக்க நீங்க யார்? கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி முடிவு செய்ய வேண்டியது என் கையில தான் இருக்கு. ஆனா நீ என் கையில தான் இருக்கேங்கிறது மறந்துடாதே. மல்லிகா, ரவியை நீ அடியோட மறந்தே ஆகணும். சீக்கிரமே உனக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அதுவரைக்கும் இந்த வீடுதான் உனக்கு ஷே. கௌரி, இனிமே உன் தந்தை வெளியே தலையை காட்டினா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. என்ன ரவி வளர்ற? ஒரு தடவை நீ அவளை பார்க்க போய் உன் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவ குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவ நல்லவளா இருந்தா போதும். கோபால், ஒரு பயங்கர கதையை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். பாப்பா, உன் திட்டம் முன்னே எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேண்டாம், பிடிக்கலன்னா மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போச்சுடுற நீ? பின்ன ஏன் மகிழ்ச்சி தான் உனக்கு திருப்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகமா உனக்கு? சரி, அப்ப நான் சொல்றபடி காலை சொல்லு சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தேன். என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போறோம். எப்படி முடியும்? அதுக்கு தான் உன் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவினுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். ஒரு விஷயம் கண் கட்டி நான் தான் டாக்டர் கோபால். ரவி எங்க இருக்க? ரவி எங்க என்ன கேக்குறீங்க? உங்க ஹிருதயத்தை எடுத்து எங்க இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு ஆண்டவன் அழகையும் இரக்கத்தையும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அழகை மட்டும் கொடுத்து இரக்கத்தை ஏன் பறிச்சான்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? விளக்கமா சொல்லுங்க. காதலுக்காக செத்தாங்க நான் கதை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாலே நண்பர் செத்துக்கிட்டே இருக்கார். நீதிக்கும் நேர்மைக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். போதும், நடந்ததை சொல்லாம என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அவரை தீர்த்துக்கிட்ட ஒரு கூட்டமையை காத்திருந்தேன். ஐயோ, ரவி தன் உயிரை காப்பாத்திக்க நடத்தின போராட்டத்துல
அவர் தலையில அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கார். பலத்த கட்டுக்காவல் இருக்கிற உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திருடன் மாதிரி நான் சோறையை குறிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன். அக்கா மல்லிகா, அக்கா, என்னை வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்னக்கா செய்யறது? சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ, அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர் கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராத. என்னை பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க 2 பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. எங்க இருக்காரு? அது அங்கதான் இருக்காரு. அவரை நான் பார்க்க விரும்பல, நீங்களே போய் பாருங்க. எங்க இருக்காரு? அம்மா, ஐயோ, ஐயோ, என்ன பாருங்க, பாருங்க. ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து காத்திருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்தை விட்டே போயிருக்க மாட்டேன். என்னை ஏமாத்துட்டாங்க. எல்லோருமா சேர்ந்து என்னை ஏமாத்துட்டாங்க. நானும் ஏமாந்துட்டேன். நீ ஏமாறல, நான் தான் ஏமாந்தேன். பெண்ணால இந்திரன் கேட்டான், சந்திரன் கேட்டான், காட்டுக்கு போன ராமனும் கேட்டான், உன் வீட்டுக்கு வந்த இந்த ரவியும் கேட்டான். என்னை எதுக்காக தேடி வந்தீங்க? என்னை எதுக்காக சந்திச்சீங்க? கடவுளே, எங்க 2 பேருக்கும் எதுக்காக உறவு ஏற்படுத்தி வச்ச? உறவா? இதுதான் உறவா? உனக்கு எனக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு நீருக்கும் நெருப்புக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு, கண்ணாடிக்கும் கல்லுக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு. என்ன உறவோ என்ன பிரிவோ, என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில் என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில். யாரை சொல்லி என்ன லாபம், காணல் நீரை தேடினேன் தேடினேன். யாரை சொல்லி என்ன லாபம், காணல் நீரை தேடினேன். தாகம் தீர மோகம் தீர பாலைவனத்தில் ஓடினேன், பாலைவனத்தில் ஓடினேன். என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில். நேற்று சிரித்த சிரிப்பு எங்கே, நிலவு முகத்தை கேட்கிறேன் கேட்கிறேன். நேற்று சிரித்த சிரிப்பு எங்கே, நிலவு முகத்தை கேட்கிறேன். நீயும் நானும் பாடிய பாட்டை பாடி 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 பார்க்கிறேன். என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில்.
நம்பி பெண்ணை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை போதுமே பாதை மாற பயணம் போக கேட்டுக்கொண்டேன் பாடமே கேட்டுக்கொண்டேன் பாடமே என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம் கன்னி பூவிழி ஜாடையில் என்னையே இப்படி சித்திரவதை செய்றீங்க என்னையே இப்படி கொல்றீங்க யார் யார கொலை செய்ய வந்தாங்கன்னு மறந்துட்டியா என்ன கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் எதுக்கு நீ ஒருத்தியே போதுமே ஐயோ அப்படி சொல்லாதீங்க இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராது ஒரு ஈ எறும்பு கூட உங்களை தீண்டாம நான் பாத்துக்கிறேன் முதல்ல இங்க இருந்து போ வெளியே போ இங்க இருந்து இல்லை நான் இங்கிருந்து போக மாட்டேன் இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் இதுக்கு நான் அனுமதிக்கவே முடியாது சரி இங்க இருக்கத்தானே உங்க